எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் குலசாமி கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் குலசாமி ஆவலம்மன் கோயிலில் தாங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். நான், அவ்வா, என் பையன் 3 பேர். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு இன்றைக்கி தான் நல்ல சிறப்பான நாள், அம்மனுக்கு உகந்த நாள். இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தாங்க சித்திரை பௌர்ணமிக்கு நான் வந்து எங்கள் குலசாமி கோயிலில் பொங்கல் வைக்கிறேன். இடையில வந்து எப்பயாவது வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களில் வந்து வச்சுருக்கேன். சித்திரை பௌர்ணமிக்கு ஸ்பெஷலான நாள், இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். திடீர்னு தான் முடிவெடுத்து முந்தா நாள் தான் மாமாட்ட சொன்னேன். சரிப்பா வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே தாங்க படித்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருக்குது. ஊர் பொது தெய்வம். வருஷம் வருஷம் சித்திரை மாதம் சாமி விடுவாங்க. இந்த வருஷம் கும்பாபிஷேகம்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு சரியாக தெரியல. எங்களோட குலதெய்வம் ஆவலம்மன், நீங்களும் வேண்டிக்கங்க. அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். 7 வயசுலேயே பார்த்திங்கன்னா அக்கினியில் மாண்ட தாயி, கூரையால் மேய்ஞ்சது தான். அம்மன் பார்த்திங்கன்னா நாக ரூபத்தில் வருவாங்க. பக்கத்தில் கிணறு இருக்குது. அந்த கிணறுல நாகம், அம்மனோட நாகம் இருக்குங்க, நாகாத்தாய் இருக்காங்க. இப்போ நல்லா பொங்கிருச்சு. நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா அவ்வா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா, நானும் தம்பியும் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது, போய் விளக்கேற்றி தீபம் போட்டு வரங்குள்ளேயும் நாங்கள் வர பொங்கிருச்சுங்க. நல்லபடியாக பொங்கிருச்சு. கிழக்கு பார்த்து பொங்கவும் அப்படியே அரிசியை போட்டு அப்படியேவும் அந்த திராட்சை முந்திரி எல்லாமே சேர்த்தாச்சு. இன்றைக்கி சித்திரை பௌர்ணமின்றனால நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வர்றவங்க எங்களுக்குமே பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க. இந்த அவுள் இதெல்லாமே வீட்டில் இருந்தே செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்குது, கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரையெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பராக நம்ம அம்மனுக்கு பொங்கல் பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். இத்தனை வருஷத்தில் 25 வருஷத்தில் சித்திரா பௌர்ணமிக்கு இந்த வருஷம்தாங்க அம்மன் உத்தரவு கொடுத்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு போவாங்க. நம்ம இங்கே பக்கத்தில் இருந்துக்கிட்டு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து கும்பிட முடியலைன்னாலும் இடையில வந்து கும்பிடுவோம். இனிமேல் நம்ம வந்து கும்பிடணுன்னு நான் நினச்சிருக்கேங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சாமி கும்பிட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன். அந்த ஆத்தா அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். நம்ம நினச்சோம்னா எங்கேயுமே போக முடியாதுங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம குலதெய்வமாக இருந்தாலும் அவங்களோட அனுமதி உத்தரவு இல்லாமல் அங்கே வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அம்மனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும். எங்களுக்கு ஆத்தா இந்த தடவை அந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அம்மனோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தழுகு போட்டு இனி எல்லாமே பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணணும். இப்போ மஞ்சள் குங்குமம் அம்மனுக்காக பொட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அம்மனுக்கு உகந்தது வளையல், காதோல கருகுமணி, மஞ்சள் குங்குமம், பூவு, மல்லிகைப்பூ. மெயின் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா என்னோடய கையால் மல்லிகைப்பூ கட்டி கொண்டு வந்தாச்சுங்க. கொண்டு வந்து அம்மனுக்கு வச்சுக்கிட்டு அழகு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கையால் பூ கட்டி கொண்டு வந்து அம்மனுக்கு வைக்கும்போது அது ஒரு சந்தோஷம்தாங்க. நல்லா இருந்துச்சு. நைட் பார்த்திங்கன்னா 11:30 மணி பூ கட்டி முடிக்க. இந்த முல்லைப்பூ மல்லிகைப்பூ 2 பூவுமே வாங்கியிருந்தோமா, அது 100 ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நேற்று வேறு ஊருக்கு வந்திருந்தேன். வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர 8 மணிக்கு 8:30 ஆயிடுச்சு. அது ஒரு வீடியோ போடுறேன் அது என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கட்டி முடிக்க 11:30 ஆயிடுச்சுங்க. என் பையனும் கொஞ்சம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணான். இந்த டயர்ட்லேயும் பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக பூ கட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பூ கட்டி வச்சுட்டு அப்புறம் தூங்கி காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சுங்க பொங்கல் வைக்கவும். நல்லா சிறப்பாக பொங்கல் வச்சாச்சு. நல்லபடியாக பொங்குச்சு. இப்போ அம்மனுக்கு வளையல், காதோல கருகுமணி, பூவு எல்லாமே வச்சாச்சு. இன்னும் நம்ம தழுகு போட்டு நம்ம அபிஷேகம் பண்ண வேண்டியதான். அபிஷேகம் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்ற ஆர்வத்துலேயே இருந்துட்டு அம்மனை கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் காளியம்மனை போய் கும்பிட போயிட்டோமா. அப்புறம் வீடியோ எடுக்கவே மறந்தாச்சு. அப்புறம் கிளம்பும்போது தான் எடுத்தோம். தலைவாழையில் தழுகு போட்டு பொங்கல், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், தேங்காய், பழம் எல்லாம் வச்சு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிக்கலாங்க. இந்த 2 தேங்காய், ஒரு பழம் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் அவ்வா பக்கத்தில் உட்காந்து அப்படி செய் இப்படி செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா தங்கச்சி, தம்பி, கொண்டாட்டி எல்லோரும் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. சித்திவங்க எல்லாருமே. அதனால் நாங்களாம் வந்து பொங்கல் வச்சோங்க. நல்லா சிறப்பாக வச்சாச்சு. நல்லா நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குலசாமி கோயிலுக்கு இன்றைக்கி போனீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அழகர் ஆற்றுல வேறு இறங்கியிருக்காரு. நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா
பயங்கரமாக இருந்திருக்குங்க. தேரோ திருநாளாவா இருந்திருக்கும். மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறது இன்னும் ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல. அந்த பாக்கியம் எப்போ எனக்கு கிடைக்கும்னு தெரியல. சீக்கிரம் கிடைக்கட்டும்னு எல்லோரும் வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.